வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு ஷியாம் அவர்கள் எழுதியிருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சார் நல்லா இருக்கேன் சார். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ரெண்டு பேரும் இன்டர்வியூல சந்திக்கலாம் சார். மகிழ்ச்சி. இன்றைக்கு கலைஞருடைய பிறந்த நாள். ஒவ்வொரு முறையும் கலைஞருடைய பிறந்த நாள் அப்படின்றது தொடர்ந்து தொண்டர்களால அவருடைய கட்டுரைகள், அவருடைய கவிதைகள், அவருடைய திட்டங்கள் அப்படின்னு ஒன்னொன்னும் தொடர்ந்து பகிரப்படுகிறது. இந்த முறை அவருடைய பிறந்த நாள் செம்மொழி நாளாக கொண்டாடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விஷயமும் போய்கொண்டு செம்மொழிக்கும் கலைஞருக்கும் என்ன தொடர்பு அப்படின்லாம் கேட்கிறாங்க. கட்சியை கடந்து பலரும் கலைஞரை கொண்டாடுவதற்கு அவருடைய தமிழ் முக்கியமான காரணமா எல்லாராலும் சுட்டிக்காட்டப்படுற இடத்துல அவருக்கும் செம்மொழிக்கும் என்ன தொடர்புன்ற கேள்வி, இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? கலைஞருக்கு செம்மொழிக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டாலே ரொம்ப அபத்தமான கேள்விங்க. ஏனென்றால் கலைஞர் பங்கேற்ற கவியரங்கங்கள் முதல் கலைஞருடைய எழுத்தோவியங்கள் வரை எல்லாவற்றிலும் தமிழ் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் கலைஞரை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த காலத்துக்கே நம்ம போகணும். அப்பதான் அது புரிஞ்சுக்கவே முடியும். மற்றபடி இன்னைக்கு இருக்கிற அரசியலுக்காக கலைஞரை பார்த்து பேசுவதெல்லாம் அது கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாது. இன்னைக்கு முரசொலியில் கலைஞர் நினைவுகள், அதில் கவிஞர் கவிதை பித்தன் புதுக்கோட்டைக்காரர் குளத்தூர் சட்டமன்ற தேர்தலில் அவர் 1989 போட்டி போட்டவர். அவரோட கவியரங்கங்கள், அதாவது கலைஞர் பங்கேற்ற அவரும் பங்கு பெற்ற கவியரங்கங்களை பற்றி எல்லாம் எழுதியிருக்காரு. அதில் ஒரு 30 விழா கவியரங்கம் அவர் பாடியது எனக்கு ரொம்ப ரொம்ப டச்சிங்காக கூட இருந்தது. கலைஞர் தலை வழுக்கை தினம் தமிழன்னை முகம் பார்க்கும் நிலை கண்ணாடி. அவரு சொல்றார், தினம் தமிழன்னை முகம் பார்க்கும் நிலை கண்ணாடி. கலைஞர் அதை கோவிச்சுக்கலாம் இல்லை. அவர் உடனே அதுக்கு பதில் வண்ண கவிஞன் தமிழ் பித்தன் வாழ்க்கையை படம் பிடித்தான். இளநீர் வழுக்கை இது ஏற்படட்டும் உனக்கும் அது அங்க என்ன வாழ்கிறதுன்னு கேட்கிறார். அவருக்கு லேசத்தால வழுக்கை. எதுக்காக நான் எனக்கு ஏன் இது உடனே டச்சிங்கா இருந்ததுன்னா, கலைஞரோட ஸ்டைலுங்கிறது அப்படிதாங்க. கலைஞருக்கும் தமிழுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்கிறவங்க ஏன் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்றால் இதனால்தான். இப்படி எத்தனையோ உதாரணங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வாழ்க்கையில எத்தனையோ உதாரணங்கள் இருக்கும். நான் பத்திரிகையாளனாக தான் கலைஞரை பார்த்தேன். அதற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு தமிழ் அறிஞராக குரலோவியத்திலிருந்து எத்தனையோ படைப்புகள். என்னோட கல்லூரி காலகட்டத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 7-8 வருஷம் முன்னாடி ராஜாராணி படம் வருது. ராஜாராணி அந்த காலத்து படங்கள் எல்லாமே நாடகங்களை சேர்த்திருப்பாங்க. அது இப்போ இன்னைய தேதிக்கு அது ரொம்ப அப்படியான ஒரு விஷயமே பெருமிப்பா இருக்கும். கலைஞர் கதை வசனம் ராஜாராணி படத்துல 4 நாடகம் வருங்க. 2 நாடகம் முழுநீள் நாடகம், அதாவது ஒரு சீன் 2 சீன் 4-5 சீன் உள்ள நாடகம். ஒன்னொன்னும் ஒரு ஒற்றை காட்சி நாடகம் இல்லை, 4-5 சீன் வரும். அதுல சேரன் செங்குட்டுவன். பிற்காலகட்டத்தில் மதுரை தமுக்கம் கிரவுண்ட்ல கல்லூரி மாணவர்கள் நாடகம் போடும்போது அதே நாடகத்துல கலைஞர் வசனத்தை எல்லாம் பேசி சேரன் செங்குட்டுவனா நான் நடிச்சிருக்கேன். எதற்காக நான் சொல்றேன்னா, நாடகம் ராஜாராணிங்கிற ஒரு டைட்டிலே அந்த காலத்துக்கு ரொம்ப புதுமை. கதாநாயகன் பேரு ராஜா, கதாநாயகி பேரு ராணி, கதாநாயகி பத்மினி, கதாநாயகன் சிவாஜி, SSR வில்லன். இப்படியான ஒரு நாடகம். அதுக்கு ராஜாராணி டைட்டில். உள்ள வர்ற நாடகத்து அப்படியான ஒரு படம் ராஜாராணி டைட்டில். உள்ள ஒரு நாடகத்துக்கு பேர் சேரன் செங்குட்டுவன். கதையை எப்படி பின்னிருப்பாரு அப்படின்னா, ராணி பாலிய விவாகத்துல கணவனை கலந்த பெண், சிறு வயது சிறுமியா இருக்கும்போது அது சஸ்பென்ஸா இருக்கும். அப்புறம் ராஜாவை காதலிக்கும் போது அந்த சஸ்பென்ஸா அவங்க அப்பாவே உடைச்சிருவார், ராணியோட அப்பாவே. ராஜா கிட்ட SSR பத்மினியை விரும்புவாரு. ராஜா கிட்ட பாலிய விவாகம், அதுல கணவனை இழந்த கைம்பெண் அவளையா மணக்க போகிறாய் SSR கேட்கும்போது, அதனால என்ன சிவாஜி எப்போ 1950களில் 50களில் பாலிய விவாக சப்ஜெக்ட், கைம்பெண் மறுமணம் இதெல்லாம் வரும். அதே படத்துல சாக்ரட்டிஸ் டிராமா. இதுல கிரேக்க கதாபாத்திரங்கள் இதெல்லாம் 50களில் எவ்வளவு புதுமையா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. தமிழ் கூறும் நல்லுலகுக்கு செம்மொழிக்கும் கலைஞருக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டா, தமிழ் கூறும் நல்லுலகுக்கு
வடநாட்டு கதாபாத்திரங்கள் இல்லாம, அதாவது வீர சிவாஜி மாதிரியான பாத்திரங்கள் இல்லாம, உலகளாவிய அளவில் இருக்கிற கதாபாத்திரங்களை அறிமுகம் செய்து வைத்த பெருமை என்பது திராவிட இயக்கத்துக்கு உண்டு. அண்ணா, கலைஞர். சாக்ரடிஸ் படத்துல சாக்ரடிஸ் உன்னையே நீ எண்ணி பாருங்கிற வசனம்லாம் ரொம்ப பாப்புலர். இப்போ சாக்ரடிஸ்லாம் என்னன்னே தெரியாத ஒரு காலகட்டத்துல சாக்ரடிஸோட பல தத்துவங்களை எல்லாம் அந்த நாடகத்துல சொல்லியிருப்பாரு கலைஞர். கடைசியில் சாக்ரடிஸ்க்கு விஷம் கொடுப்பாங்க. அப்பதான் நமக்கு தெரியும் ஒரு கிரேக்க அறிஞருக்கு வந்து தண்டனையாக விஷம் கொடுக்க போறாங்க. விஷக்கோப்பையை வந்து அவர் கையில வாங்கிடுவார். யாருன்னா சிவாஜி. கையில வாங்கின உடனே எஸ்எஸ்ஆர் வந்து விஷம் கொடுக்க போறாங்கன்னு நினைப்பாரு. அவரு நிஜ விஷத்தை கலந்து வச்சிருப்பாரு. அதுல சாவட்டும் அப்படின்னு நிறுத்துன்னு ஒரு குரல் வரும். நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம் அப்படின்னா, கதாநாயகி தான் நிறுத்துறா போல இருக்குன்னு. நிறுத்துனது என்.எஸ். கிருஷ்ணன். அவர் நாடகம் பார்த்துட்டு இருப்பாரு. நாடகம் பார்த்துட்டு இருக்கிறவர் உணர்ச்சி வசப்பட்டு, நிறுத்து, அறிஞர்கள் தான் இப்படி சாகக்கூடாது, விஷம் உனக்கு யாரு கொடுக்குறானோ அவன் தான் அந்த விஷத்தை குடிக்கணும் அப்படின்னு சொல்லி எஸ்எஸ்ஆருக்கு கம்பல்சரியா அந்த விஷத்தை கொடுத்துருவாரு. இப்படியாக அந்த படம் போகுங்க. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு சமூக சீர்திருத்த படம் தான் அது. பால்ய விவாகம், விதை விமர்சனம், இதெல்லாம் அதுக்குள்ள வந்து நாடகங்கள். அந்த நாடகங்களின் வாயிலாக நாம் அறிந்திராத கதாபாத்திரங்கள், அகில உலக கதாபாத்திரங்களை அறிமுகம் செய்து இப்படியான ஒரு காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தை புரிந்தால்தான் உங்களுக்கு வந்து கலைஞரை உணர்ச்சி பூர்வமாக அணுக முடியும். இல்லைன்னா அரசியல் தலைவராக மட்டும் பார்ப்பீங்க. அரசியல் தலைவர்கள் வாழ்க்கையில பல அரசியல் பிழைகள் இருக்கும், தடுமாற்றமான முடிவுகள் இருக்கும். அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இன்னைக்கு அதிமுக ஐடி விங்ல சர்க்காரியா படத்தை வந்து கிண்டலாக கலைஞர் பிறந்த நாளுக்கு சர்க்காரியா படத்தை வச்சிருப்பாங்க. சர்க்காரியா கமிஷன் அதை நினைவு கூறும் விதமாக. அதெல்லாம் பெரிய அபத்தம். அப்படின்னு நீங்க ஜெயலலிதா பிறந்த நாளுக்கு குன்ஹா படத்தை வைப்பீங்களா? சரி, மறைந்த தலைவர்கள் மறைந்த பிறகு அவங்க சர்ச்சைகள்லாம் கிடையாது, சாதனைகள் மட்டும்தான் இருக்கு. இப்போ தமிழ்கூறும் நல்லவர்களுக்கு என்னென்ன சாதனைகள் அவர்கள் படைத்தார்கள், என்னென்ன வகையில நம்ம அதை வந்து பின்பற்றி வந்திருக்கிறோம். எம்ஜிஆர் காலத்துல நாங்க எங்களோட காலேஜ் டேஸ் முடிஞ்சிருச்சு. இடஒதுக்கீடு என்பது 50% எம்ஜிஆர் உயர்த்தினார். அதாவது அவர் முதல்ல அடிப்படையில் அது என்ன தவறு அப்படின்னா, பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீடு கொண்டு வந்தது. 9,000 ரூபீஸ் சீலிங் கொண்டு வந்தார். வருஷ வருமானம். பெரிய அளவுக்கு எதிர்ப்பு. 80 தோல்வி, பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி. உடனே வந்து அதை ரைஸ் பண்ணி 50% ஆகினார். 50% இடஒதுக்கீடு இதுதான். அதுக்கு பிறகு கலைஞர் காலம் 89 அது 68%. அதுக்கு பிறகுதான் அது 1% கூட்டி 69 நம்ம வாங்கின இன்றைக்கு இருக்கிற இடஒதுக்கீடு சதவீதம். ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் பல உழைப்பு இருக்கு, பெரிய தலைவர்களோட உழைப்புகள் இருக்கு, நினைவுகள் இருக்கு. அந்த காலகட்டத்தில் அந்த முடிவை எடுப்பதற்கு அவர்கள் எவ்வளவு தூரம் சிரமப்பட்டிருப்பார்கள்ங்கிற அப்படி நீங்க நினைச்சு பார்க்கணும். ஒரு சாதாரண விஷயமா அது அது எவ்வளவு பேர் எதிர்த்திருப்பாங்க, எவ்வளவு அதிகாரிகள் எதிர்த்திருப்பாங்க, அரசியல் ரீதியாக எவ்வளவு எதிர்ப்புகளை அவங்க சமாளிக்க வேண்டியது வரும். இப்படி நீங்க பாருங்க. அப்படி பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த சாதனைகள் புரியும். ஓகே, இதுல இன்னொரு விஷயம் நீங்க சொல்லும் போது தோணுது சார். ஒரு ஆட்சியாளரா இந்த பியூரோக்ரசியை ஹேண்டில் பண்றது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ணா ஆட்சிக்கு வந்த போது அந்த பியூரோக்ரசிக்கும் அண்ணாவுக்கும் இடையில எவ்வளவு வேறுபாடுகள் இருந்தது. காங்கிரசிடம் பழகிய அந்த பியூரோக்ரசி ஒரு திராவிட இயக்க தலைவரிடம் வேலை பார்ப்பது அப்படின்றதுல நிறைய விஷயங்களை சவால்களா சந்திக்க வேண்டியது இருந்தது. கலைஞர் வந்து அண்ணா மறைந்த 2வது ஆண்டில் அவர் முதல்வராக பொறுப்பேற்கிறார். இன்னைக்கு திராவிட இயக்கத்தை பற்றி இந்த பியூரோக்ரசிக்கு ஒரு புரிதல் இருக்கிறது, அல்லது திராவிட இயக்க பின்னணியில் வளர்ந்தவர்கள் அந்த பியூரோக்ரசிக்குள்ள வந்து சேர்ந்து இருக்கிறாங்க, அந்த வேலைகள் நடந்திருக்கு. ஆனா கலைஞர் வந்து அந்த பியூரோக்ரசியை எதிர்கொண்ட விதம், அதை தாண்டி அவர் நிறைவேற்றிய திட்டங்கள், இப்ப குறிப்பா அது கலர் டிவி மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பியூரோக்ரசி எப்படி ஒப்புக்கொண்டது, அல்லது 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ன்ற அந்த நில உச்சவரம்பு பியூரோக்ரசி ஒப்புக்கொண்டது, இதை தாண்டி கலைஞர் நிறைவேற்றிய அந்த திட்டங்கள், அதை எப்படி மதிப்பிடுறீங்க சார்? பொதுவாக வந்து அதிகார வர்க்கத்தை மீறி அரசியல்வாதிகள் செயல்படுவது என்பது ஒரு சில சந்தர்ப்பங்களை தாங்க சாத்தியம். அதாவது பெரிய அளவுக்கான பொலிட்டிக்கல் வில் இருக்கணும் அந்த தலைவருக்கு. காமராஜர் அந்த வில்ல நீங்க பார்க்கலாம். நிறைய இடங்கள்ல வந்து அவர் அதிகார வர்க்கத்தை மீறி இருப்பாரு. இப்போ காமராஜர் காலத்துக்கு பிறகு நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே பழகியிருப்பாங்க. மத்தியிலும் மாநிலத்திலும் காங்கிரஸ் ஆட்சி. அதுல சில வசதிகளும் இருந்திருக்கும், பியூரோக்ரசிக்கு சில வசதிகளும் இருந்திருக்கும். குறிப்பா ஆல் இண்டியா சர்வீஸ் ஆபீசர்ஸுக்கு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸுக்கு சில வசதிகளும் இருந்திருக்கும்.
இப்போ 67 காங்கிரஸ் கட்சி வீழ்ச்சி அடையும்னு கூட அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அப்ப வீழ்ச்சி அடைந்த பிறகு அண்ணாவோட ஆட்சி வரும்போது மிக இயல்பாக பியூரோகிரசி ஒட்டாம தான் வாழ்ந்திருக்கும். அண்ணா துரதிருஷ்டவசமாக 1.25 வருஷம் 2 வருஷம் தாங்க. கலைஞர் ஆட்சி வரும்போது ஈறுகோடுகள்னு ஒரு படம் வந்துச்சு. ஓகே. இந்த ஈறுகோடுகள் படத்துல நீங்க குறிப்பிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு. எப்படின்னா, சௌகார் ஜானகி வந்து கலெக்டர், அண்ணா இறந்தாச்சு, சௌகார் ஜானகி கலெக்டர், மாவட்ட கலெக்டர். முதல் சீன் அவங்க அவங்களும் வந்து காசியிலிருந்து ஒரு காதல் தோல்வி அடைந்து அப்பாவால் வஞ்சிக்கப்பட்டு இப்படி வந்தவங்க தான். அதை பின்னாடி தான் நமக்கு தெரிய வரும். ஆனா அந்த கலெக்டர் ஆஃபீஸ் போர்டை அவங்க வாசிச்சுட்டு, மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம், கேட்பதற்கே எவ்வளவு நன்றாக இருக்கிறது. இதான் வசனம். என்னன்னா, மாவட்ட ஆட்சித்தலைவர்னு பேர் மாற்றம் வந்து அண்ணா காலத்து பேர் மாற்றம். அது பிறகு வரிசையா கலைஞர் எல்லாமே பேர் மாற்றங்கள் கொண்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் முக்கியமான சீன் என்ன வரும்னா, மாவட்ட ஆட்சித்தலைவர் முதலமைச்சர், அதாவது அண்ணா முதலமைச்சர், கலைஞர் ஆட்சி நடந்துட்டு இருக்கு, அண்ணா இறந்தாச்சு. மாவட்ட ஆட்சித்தலைவரை வந்து முதலமைச்சரா கூப்பிட்டு விடுவார். மாவட்ட ஆட்சித்தலைவர் குடும்பத்துல ஒரு பிரச்சனைங்க. அந்த குடும்ப பிரச்சனை காரணமாக ஆட்சி பணிகள் கொஞ்சம் பாதிக்கப்படும். முதலமைச்சர் கூப்பிட்டு விடுற மாதிரி ஒரு சீன் எப்படின்னா, கோட்டை, முதலமைச்சர் அலுவலகம், நாற்காலி மட்டும் தான் காட்டுவார் பாலச்சந்தர் படம். அந்த சீன் ஞாபகம் இருக்கு சார். அண்ணாவோட கண்ணாடியும் அந்த போர்டு மட்டுமே தான் அதுல இருக்கும். அண்ணாவோட கண்ணாடி, போர்டு, அண்ணா பேசுறது பின்னாடி, பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து அண்ணாவுக்காக யாரோ குரல் கொடுத்திருக்காங்க. நிறைய சொல்லுவார், இந்த ஆட்சி வந்து எப்படி இயங்கணும், எப்படி வந்து இயங்கிட்டு இருக்கு, அதுல வந்து எப்படி வந்து பியூரோகிரசி, அதாவது அதிகாரிகள் எந்த அளவுக்கு முக்கியமாக பணிபுரிகிறாங்க எல்லாம் சொல்லிட்டு, இதை நான் சொல்லக்கூடாது, ஆனாலும் உங்களது குடும்பத்தில் ஏற்படுற பிரச்சனைகள் ஆட்சியை பாதிக்குது, அதிகாரத்தை பாதிக்குது, மக்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை பாதிக்குதுங்கிற ரீதியில ஒரு அட்வைஸ் பண்ற மாதிரி ஒரு சீன் பண்ணியிருப்பாரு. எதுக்காக நான் இதை நீங்க கேட்டோன்னே எனக்கு ஞாபகம் வந்ததுன்னா, பியூரோகிரசியை தாண்டி முதலமைச்சரோ இல்லை பிற அமைச்சர்களோ செயல்படுவதில் நிறைய கடினம் இருக்கு. பொலிட்டிக்கல் வில் இருந்துச்சுன்னா செயல்பட்டுறலாம். இப்போ கலைஞர் காலத்திலேயே இன்னைக்கு பாமக வந்து 10.5% ரிசர்வேஷனுக்காக பெரிய அளவுக்கு அவங்க கட்சிக்குள்ளே பல பிரச்சனைகள், அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனால் 20% ரிசர்வேஷன் எப்படி வந்து நம்ம பார்க்கணுங்களா? 50% ஆரம்பத்தில் சொன்ன 50% பேக்வர்ட் கிளாஸஸ், சிங்கிள் ரிசர்வேஷன் தான் பிசி. பிசியிலேருந்து எம்பிசி பிரிக்கணும். ஏன்னா பாமகவோட கோரிக்கை. பாமக 89 பெரிய அளவுக்கு அரசியல் வெற்றிகள்லாம் பெறல, அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. பன்னீர் சங்கம் பெரிய போராட்டங்கள் நடத்துச்சு. 87 எம்ஜிஆர் ஆட்சி காலம். எம்ஜிஆர் ஒரு தடவை கூப்பிட்டு பேசினாரு, அதுக்கு அவர் இயற்கை எழுதிட்டாரு. அதுக்கு ஒரு வருஷம் பிரசிடென்ட் ரூல் தான், டோட்டலா பிரசிடென்ட் ரூல். இந்த பிரச்சனையே பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது. 89 கலைஞர் ஆட்சி. கலைஞர் ஆட்சி வந்த உடனே அவரு பாமகவோட கோரிக்கை, பாமகவே வன்னியர் சங்கத்துல இருந்து வந்ததுதான். ஜூலை மாசமா என்னமோ தாங்க வருது, ஜூன் மாசம் 16ஆம் தேதி, ஜூலை மாசம் 16ஆம் தேதி 89. ஆனா அவர் கூப்பிட்டு விட்டு பேசுறாரு. அதாவது அரசியல் சக்தி இல்லை, ஆனா ஒரு சமுதாயத்துக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறாரு. அப்போ வந்து வன்னியர்களுக்கான மாபெரும் அரசியல் சக்தியாக அவங்க மலர்ந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 89 நவம்பர்ல தான் வந்து மக்களவை தேர்தல் வருது. அதுக்கு பிறகு 91 தேர்தல். ஆனா கலைஞர் வந்து கூப்பிட்டு விடுறாரு. அதுக்கு அறிக்கையெல்லாம் வாங்கி கூப்பிட்டு விட்டு டாக்டர் உட்பட எல்லாத்தையும் பேசி ஒரு சிங்கிள் கம்யூனிட்டிக்கு வந்து அப்படியான ரிசர்வேஷன் கொடுக்கறத சட்டம் அனுமதிக்காது. ஏன்னா நம்ம கிளாஸ் பேஸ்ட் ரிசர்வேஷன் தொகுப்பா தான் கொடுக்க முடியும், காஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷன் கிடையாது இது. அதனால 20% நீங்க கேட்கிற 20%, ஆனா அதுல வந்து இத்தனை கம்யூனிட்டி, சின்ன சின்ன கம்யூனிட்டி, மார்ஜினலா ரொம்ப ஃபியூ நியூமரிக்கல் நம்பர், கொஞ்சம் குறைந்த எண்ணிக்கையில் உள்ள கம்யூனிட்டில சேர்த்து கொடுத்தா நமக்கு வந்து சட்ட ரீதியான பிரச்சனை வராதுன்னு சொல்லி டாக்டர் அதை ஒத்துக்கிட்டு 20% வந்துச்சுங்க. அதான் எம்பிசி. எதுக்காக நான் சொல்றேன்னா, அந்த நுண்மான் நுழைவுலம் அதிகாரிகள்கிட்ட கேட்டா என்ன சொல்லி மறுத்திருப்பாங்க அப்படின்னா, ஐயா அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க ஐயா, ஜாதி அடிப்படையில் நீங்க ரிசர்வேஷன் கொடுத்தா சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்காதுங்க ஐயா, இது வேண்டாம் அப்படித்தானே சொல்லியிருப்பாங்க. ஆமா. ஆனா அதுக்குள்ள இதை இப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதா அந்த அதிகாரிகளையும் மீறி நம்ம நினைக்கிறத சாதிக்கிற, அல்லது நம்ம எதை வந்து சமுதாயத்துக்கு நல்லதுன்னு நினைக்கிறோமோ அதை செய்து முடிக்கிற நுண்மான் நுழைவுலம். இதுதான் கலைஞர். கலைஞர் மேல வைக்கப்படுற விமர்சனங்கள்ல ரொம்ப பிரதானமானது, தொடர்ந்து அவர் ஒன்றிய அரசாங்கத்தில் ஆட்சியில் இருந்தார், அவர் நினைத்திருந்தால் என்னென்னவோ செய்திருக்க முடியும். இன்னைக்கு மாநில சுயாட்சி கேட்கிறாங்க, கலைஞர் வந்து அன்றைக்கு யூபி அரசாங்கத்திலே கேட்டு வாங்கியிருக்க முடியும், ஆனா செய்யல அப்படின்ற மாதிரி சில விமர்சனங்கள். காங்கிரஸோட கூட்டணி வைத்து விட்டார்ன்ற விமர்சனங்கள்.
இத எப்படி பாக்குறீங்க? கலைஞர் அதை எப்படி மக்கள்கிட்ட கன்வின்ஸ் பண்ணாரு சார்? காங்கிரஸை திட்டியே கட்சியை வளர்த்துட்டு திருப்பி காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறதுக்கும் தொண்டர்களை கன்வின்ஸ் பண்றாங்க, ஓட்டு போடுறாங்க, ஜெயிக்கிறாங்க, ஒன்றிய அளவில் ஆட்சிக்கு வர்றாங்க. இது எப்படி சாத்தியப்பட்டது சார்? நீங்க அதை நேர்ல விட்னஸ் பண்ணிருக்கீங்க, அதனால கேட்கிறேன். இது எப்படி சாத்தியப்பட்டதுன்னா 1969 எங்களுக்கு காலேஜ் டேஸ். 25 எம்பி வந்து திமுக எம்பி. காங்கிரஸ் கட்சி பழுவுபட்டு விட்டது. இந்திரா காந்தி அம்மாவுக்கு மெஜாரிட்டி இல்லை. அதாவது முன்னதாக நடந்த ஜனாதிபதி தேர்தலில் இந்திரா காந்தி போட்டி வேட்பாளர் நடத்தினாங்க. சொந்த காங்கிரஸ் கட்சியோட வேட்பாளருக்கு எதிராக வி கிரி. அவருக்கு வந்து வெற்றியை தேடி தரணும்னு அவங்க எல்லா மாநில தலைவர்கள், கட்சிகள் எல்லாத்தையும் வந்து அவங்க கேட்டாங்க. கலைஞர் வந்து ஆதரவு கொடுத்தாரு. வி கிரி வந்து அவர் தென்னகத்தை சேர்ந்தவர். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டிலே ரொம்ப நாள் இருந்தவர். பல்வேறு காரணங்கள், தொழிற்சங்கவாதி. அதனால வந்து கலைஞரோட ஆதரவு கிடைச்சது. 25 எம்பியோட அவர் வெற்றி பெற்று ஜனாதிபதி ஆயிட்டாரு. காங்கிரஸ் கட்சி பிளவுபட்டுருச்சு. இந்திரா காந்தி அம்மாவுக்கு மெஜாரிட்டி இல்லை. அப்போ 2 விஷயம் பிரதானமா வந்துச்சு. ஒண்ணு வந்து மன்னர் மானிய ஒழிப்பு. அது வரைக்கும் வந்து நம்ம இந்தியாவை உருவாக்கும் போது சமஸ்தானங்களாக இருந்த எல்லாமே குறுநில மன்னர்கள். பெரிய சமஸ்தானத்துல இருந்து சாதாரண குட்டி சோட்டா வரைக்கும் இருந்துச்சு. இப்ப எல்லாருக்கும் வந்து ஒரு மானியம் மற்றும் சில உரிமைகள், சிவில் உரிமைகள், தனியாக கொடி போட்டுக் கொள்கிற உரிமை, இந்த சிவில் உரிமைகளும் தரப்பட்டன. இதை ஒழிக்கணும். ஏன்னா சுதந்திரம் அடைஞ்சு 47, இது 69 ஆகி போச்சு, 22 வருஷம் ஆகி போச்சு. மன்னர்களுக்கு எதுக்கு ஸ்பெஷலா ஒரு சட்டம்? அவங்களுக்கு சட்டங்கள்ல இருந்து விலக்கு வேற. அது வந்து பெரிய தவறு. சுதந்திர இந்தியாவுக்கு இழுக்கு, இதை வந்து எடுக்கணும். இது ஒரு குரல். பெரிய எதிர்ப்பு இருந்தது. எதிர்ப்பின் முன்னணியில் இருந்ததெல்லாம் இன்றைய வலதுசாரிகள் தான். அன்னைக்கு ஜனசங்கம், ராஜாஜி அவர்கள், இவங்க ஏத்தாங்க. இதை கலைஞர் ஆதரிச்சாரு. இது எப்போ 68, 69, 70 வரைக்கும் நீட்சி. அடுத்தது வந்து வங்கி தேசியமயமாக்குது. எல்லா வங்கியும் அப்போ பிரைவேட் வங்கி. அதுல வந்து கவர்மெண்டோட சில ஸ்கீம்ஸ் எல்லாம் அவங்க ஒத்துக்கிறது இல்லை. இதே தான் பியூரோக்ரசி, ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான். அப்போ வங்கிகள், முக்கியமான வங்கிகள் 14 வங்கி தேசியமயமாக்கணும். இதெல்லாம் நான் காலேஜ் டேஸ்ல ஒன்றிச்சு உங்க கூட்டங்கள்ல பேசின விஷயங்கள். கலைஞர் அதை ஆதரிச்சார். இந்த காலகட்டத்தில் அதை பங்களாதேஷ் யுத்தம், பாகிஸ்தான், இன்னைக்கு என்னமோ ஆபரேஷன் சிந்தூர் மாபெரும் வெற்றின்றாங்க. ஆனா நிஜமான வெற்றி அடைந்தது வந்து இந்திரா காந்தி அம்மா தான். அவங்க வந்து கடைசி வரைக்கும் போராடி பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷாக 2 துண்டா மாறிடுச்சு. இன்னைக்கு நேற்று கூட படிச்சாங்க. அதுக்கான பழிவாங்குதல் தான் பகல்காம் தாக்குதல்னு பாகிஸ்தானோட ஸ்பீக்கர் சொல்றாரு. சபாநாயகர் கூட தீவிரவாத ஒரு தலைவர் பேர் போட்டிருந்தாங்க, அவரும் இருக்காரு. அப்படி சொல்றாங்க. இன்னும் எப்போ 70 கதை. பங்களாதேஷ் யுத்தம் வெற்றி. 71 இந்திரா காந்தி அம்மா அந்த 2மே தோத்து போச்சு, மன்னர் மானியமும் பேங்க் நேஷனலைசேஷனும். அதனால தேர்தல் வச்சு மக்கள் ஆதரவை, மக்கள் ஒப்பீனியன் வாங்கி நான் வந்து மீண்டும் அதை நிறைவேற்றுறேன்னு சொல்லி அவங்க தேர்தலை அனௌன்ஸ் பண்ணும்போது கலைஞர் வந்து டாக்டிக்கலா 72 வரைக்கும் இங்க ஆட்சி இருந்தது. அவரும் வந்து இந்திரா காந்தியோட தேர்தல் சந்திக்குதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. இந்த இடம் எப்படியான இடம்னா, சில நேரங்கள்ல நம்ம சில முற்போக்கு கொள்கைகளுக்காக சில தியாகங்களை செய்யணும். எங்களுக்கு இதுல அப்ப பிடித்த இல்லை. அதையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணோம். ஏன்னா நாங்க எல்லாருமே நீங்க சொல்ற மாதிரி காங்கிரஸ் எதிர்ப்பு இருந்து வந்தவங்க. 67, 69, 25 எம்பி ஆதரவே நாங்க எதிர்த்தோம். அது போக இங்க காங்கிரஸ் பிளவுபட்டோன்னா இங்க தமிழ்நாட்டில் இருந்த காமராஜர் தலைமையிலான பழைய காங்கிரஸ் ஒரு மாநில கட்சி மாதிரி ஆயிடுச்சு. வட இந்திய கட்சிகளுக்கும் காங்கிரஸ் ஒரே கட்சி தான். ஆனா அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் காமராஜருக்கு ஓட்டு அப்படியான நிலைமை வந்துருச்சு. கலைஞர் வந்து அந்த இடத்த கிளவரா ஹேண்டில் பண்ணாரு. அதனாலதான் அந்த மாபெரும் தேர்தல் வெற்றி சாத்தியப்பட்டது 71. அந்த அட்வான்டேஜை வந்து கலைஞர் பயன்படுத்திக்கிட்டாரு 71. அதுக்கு பிறகு பல கருத்து வேறுபாடுகள். இந்த இன்னைக்கு அதிமுக ஐடி விங் போட்டிருக்க சர்க்காரியா கமிஷன், அதனால ஏற்பட்ட சிரமங்கள். நம்ம இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினே பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டவர் தான். அதுல இறந்து போன சிட்டி பாபு, இப்படி பல சம்பவங்கள். 77 கட்சி அதிமுகங்கிற கட்சி வந்தது. 72, 77. அதுக்கு பிறகு நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 80ல திருப்பி நம்ம அவருக்கான பிரச்சனை எப்படி வந்துச்சுன்னா, 79 அதிமுக திமுக ஒன்றாக இணையணும்னு பிஜு பட்நாயக் வராரு. அன்றைய ஒரிசாவில் முதலமைச்சராக இருந்தவர். அன்றைக்கு வந்து உருக்கு மந்திரி, மத்திய மந்திரி. இந்திரா எதிர்ப்பு மட்டும்தான் அதுல நோக்கம்.
இந்திரா காந்தி வரக்கூடாது, என்ன பண்ணலாம், ஒவ்வொரு மாநிலமா போய் அந்த லோக்கல் பாலிடிக்ஸ். இங்க வந்து எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களுமே அது சரிதான்னாங்க. நாங்க கூட அப்படிதான் நினைச்சோம். திராவிட இயக்கம் பிளவுபடக்கூடாது. என்ன காரணம்னா அந்த டெல்லியோட ஆதிக்கத்தை பெருக்கிட்டே போறதுல அர்த்தம் இல்லை. மாநிலங்களுக்கான சுயாட்சி உரிமை, நடுவில் வந்து தேசிய கொடியேற்றுகிற உரிமை வந்து தமிழ்நாட்டுக்கு கலைஞர் பெற்று தந்ததுங்கிறது, குறிப்பா மாநில முதலமைச்சர்களுக்கு பெற்று தந்தது பெரிய அளவுக்கு பாராட்டுக்குரிய விஷயமா இருந்துச்சு. அதாவது சுதந்திர தினத்தன்று மாநில முதல்வர்கள் கொடியேற்றணும் அப்படின்னு. அதற்கு முன்னதாக தமிழ்நாட்டுக்கு தனி கொடி என்பதுதான் முதல்ல வைக்கப்பட்ட டிமாண்ட். அது இந்திரா காந்தி அம்மா ஒத்துக்கிடல. அதுக்கு பதிலாக இது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு அரசியல் ரீதியாக பேசப்பட்டது. இதை ஒட்டி வந்து மாநில சுயாட்சிக்கான குழு அமைத்தல், அதே மாதிரியான குழு இப்பவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு அரசியல் ரீதியான பல்வேறு நகர்வுகள். அப்ப 80ல வந்து இந்திரா காந்தி கலைஞர் அந்த கூட்டணி வெற்றி பெற்றது. மத்திய மந்திரி சபையில பங்கு பெற வேண்டும் உண்மையிலே திமுக. ஆனா இந்திரா காந்தி அம்மா அதுக்கு ஒத்துக்கல. அது அப்படியே நின்று போச்சு. அப்புறம் சட்டமன்ற கலைப்பு, மீண்டும் எம்ஜிஆர் வந்து சட்டமன்ற தேர்தலில் வெற்றி. அப்புறம் 84, 87 இதற்கு அடுத்த கட்டமாக வந்த எல்லா ஆட்சிகள்லையும் திமுக வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராமுக்கு தான் போச்சு. அதான் அதோட சிக்கல். இப்போ உதாரணமாக 99 வாஜ்பாய் காமன் மினிமம் ப்ரோக்ராம். அதுக்கு முந்தைய 89 முரசொலி மாறன் வந்து மத்திய மந்திரியானது. முரசொலி மாறன் ராஜ்யசபா எம்பி. பிபி சிங் கவர்மெண்ட்டு காமன் மினிமம் ப்ரோக்ராம். காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல ஒரு விஷயம் வற்புறுத்தப்பட்டு நமக்கு வந்து 205 டிஎம்சி காவிரி இடைக்கால நடுவர் மன்றத்தோட இடைக்கால உத்தரவு வந்து விபி சிங் கவர்மெண்ட்ல கிடைச்சது. அது நமக்கான லாபமாக இருந்தது. இப்படி சில அரசியல் அனுகூலங்கள் கிடைத்தன. நீங்க சொல்ற மாதிரி பெரிய அளவுக்கான மாற்றங்களை நம்மால் செய்ய முடியவில்லை. ஒரு அரசாங்கம், அந்த அரசாங்கத்தை ஒரு மாநில கட்சியே ஃபார்ம் பண்ணா அது வேற விஷயம். மாநில கட்சி அதுல பங்கெடுக்கும் போது, உதாரணமாக 2004 மன்மோகன் சிங் ஆட்சின்னா, மன்மோகன் சிங் ஆட்சிக்கு வந்தாரு. இப்போ 2004 வந்து பிஜேபி ஆட்சியிலிருந்து விலகி காங்கிரஸ் கூட்டணிக்கு போய் இங்க 40க்கு 40 திமுக வெற்றி பெற்றது. ஆனாலும் காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல நம்மகிட்ட அஜெண்டாவே இல்லை. எனவே அந்த குற்றச்சாட்டு அன்றைய அரசியல் சூழ்நிலையில் அது வேற மாதிரியாக பார்க்கப்பட்டது. இன்னைக்கு வந்து அது பொருந்துமாங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. அது போக பொதுவாகவே வந்துங்க டெல்லி வந்து அதிகாரங்களை இழப்பதற்கு விரும்புவதே இல்லை. எப்போதுமே அதிகார குவியலை நோக்கி தான் அவங்க போறாங்க. அதுக்கு என்னன்னா 1947, 50 இருந்த சிந்தனை. இந்தியா சமஸ்தானங்களால் உருவானது, ஏராளமான பிரிவுகள், பிரிட்டிஷ் இந்தியா தான் ஏக இந்தியாவாச்சு. ஸோ இந்தியா வந்து வலிமையாக இருக்கணும் அப்படின்னா மாநிலங்கள்லாம் வந்து அடங்கி இருக்கணும். மோர் சென்ட்ரிஸ்ட் அப்ரோச். நேரா அப்படியே ஆப்போசிட் டு யூஎஸ் அப்ரோச். அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்னா மாநிலங்களுக்கு தான் அதிகாரம். ஒரே பட்டியல் தான், அதிகார பட்டியல், மத்திய பட்டியல், பெடரல். எல்லா அதிகாரங்களும் மாநிலங்களுக்கு, மீதி எல்லா அதிகாரங்களும் மாநிலங்களுக்கு. புதிதாக வர்ற அதிகாரங்கள் அதுவும் மாநிலங்களுக்கு. இங்கதான் மத்திய பட்டியல், மாநில பட்டியல், அப்புறம் ஒத்திசைவு பட்டியல். ஒத்திசைவு பட்டியல் அர்த்தமே இல்லை. ஒத்திசைவு பட்டியல் நம்ம ஒரு சட்டம் நிறைவேற்றணும்னா மத்திய சட்டம் எதுவோ அதுதான் உயர்ந்தது. அது என்ன ஒத்திசைவு பட்டியல்? அப்ப நமக்கு யூனியன் லிஸ்ட்னே வச்சிடலாம். அது ஒரே யூனியன் லிஸ்ட்னே வச்சுட்டு போயிடலாம். உண்மையான தேவை என்ன அப்படின்னா புதிய கான்ஸ்டியூஷன் எழுதுதல். கலைஞரும் அது சொன்னார், இந்தியாவுக்கு புதிய அரசியல் சட்ட சாசனம் தேவைன்னு. இப்பவும் அதை சொல்லிட்டு இருக்கிறோம். பார்ப்போம் எப்படி ஆக போகிறது. கலைஞர் ஒரு யாருன்னே தெரியாத ஒரு பின்னணியிலிருந்து திமுகவில் தொண்டனாக, அதற்கு பிறகு தலைவராக உருவானவர் ஸ்டாலின். அவர் வந்து பிறக்கும் போதே திமுக, அவருடைய வளர்ச்சி எல்லாமே திமுக தலைவருடைய மகனாகவும் முதலமைச்சர் மகனாகவும் தான் அவர் வந்து வர்ற. இவரை ஈடு கொடுக்க முடியுமா அப்படின்ற அந்த ஒப்பீடு வந்து 2021 வரைக்கும் தொடர்ந்து ஒரு எதிர்பார்ப்பாகவே இருந்தது. இன்றைக்கு ஸ்டாலினுடைய அந்த ஸ்டேச்சர், அத எப்படி மதிப்பிடுறீங்க? கலைஞரிடமிருந்து இன்றைய முதல்வர் ஸ்டாலின், இதை எப்படி பாக்குறீங்க சார்? அது முதலமைச்சர் ஸ்டாலினே சொல்றாரு, நான் கலைஞர் மாதிரி எனக்கு பேச்சாற்றல் கிடையாது, எழுத்தாற்றல் கிடையாது, நான் வந்து திரைப்படங்களுக்கு வசனம் எழுதுனதெல்லாம் கிடையாது, ஆனா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அரசியல் மட்டும்தான், நான் பாக்குறது கூட நியூஸ் சேனல் தான். இந்த மதுரை கூட்டத்துல சொல்லியிருந்தார், நான் பாக்குறது கூட நியூஸ் சேனல் தான். என்ன காரணம்னா அவரை அந்த அப்படியே அவரோட வார்ப்பு அப்படியே அமைஞ்சு போச்சு. ஆனா பிஜேபி எதிர்ப்புல ஸ்டாலின் வந்து ஆல் இண்டியா ஸ்டார் ஆயிட்டாரு. இன்றைய தேதிக்கு வந்து பாரதிய ஜனதா எதிர்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கிறது. அந்த தமிழ்நாட்டின் முதல்வர் வந்து மு.க. ஸ்டாலின் என்பது உத்தரப்பிரதேசத்திலையும், பீகார்லையும், மத்திய பிரதேசத்திலையும், ராஜஸ்தான்லையும் தெரியும்.
அதைத்தான் நான் வந்து ரொம்ப முக்கியமானதா பார்க்கிறேன். காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தும் போது அந்த மாதிரியான ஒரு உணர்வு அகில இந்திய அளவில் இருந்துச்சு 67. 67க்கு பிறகு 2025 தான் அப்படியான உணர்வை நம்ம வந்து ஏற்படுத்தியிருக்கோம். 2024, 2025. ஏன்னா 2024 40க்கு 40. இப்போ 2024 தான் ஆல் இந்தியா வந்து நம்மளை பார்த்துருக்கோம். அது போக சமீபத்திய தீர்ப்புகள், கவர்னர் வெர்சஸ் தமிழ்நாடு, இப்படியான தீர்ப்புகள். ஆக தமிழ்நாடு எத்தகைய களத்தில் இருக்கிறது, தமிழ்நாட்டின் உணர்வுகள் என்ன என்பது அகில இந்திய ரீதியில் அண்ணா காலத்துக்கு பிறகு இப்போது வந்து ஸ்டாலின் காலத்தில் வெகுவாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அதுதான் வந்து கலைஞரின் மகனான ஸ்டாலினின் வெற்றி அல்லது ஸ்டாலினின் தந்தையான கலைஞரின் வெற்றி அப்படின்னு நான் பார்க்கிறேன். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார்.